பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றவே சார் என சொல்லியிருக்கிறார் ஞானசேகரன் என அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு விவரத்தில் இந்த தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம். சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. சுரேஷ் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு இன்றைக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகள் அவருக்கு எந்த தண்டனை குறைப்பும் வழங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவுடன் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீதிபதி எம் ராஜலட்சுமி தன்னுடைய தீர்ப்பில் மேலும் குறிப்பிடும் போது, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு என ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. உலகளவில் அந்த பல்கலைக்கழகத்துக்கு தனிப்பட்ட நற்பெயரும் இருக்கிறது. இப்படிப்பட்ட கல்வி நிறுவனத்துல பல்வேறு கனவுகளுடன் படிக்க வந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததன் மூலமாக ஞானசேகர் அந்த பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அவமதிப்பு செய்திருக்கிறார் என்று நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்ற சம்பவங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதி, கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் தற்போது வரைக்கும் இந்த வழக்கு தவிர்த்து ஞானசேகரனுக்கு எதிராக 37 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 5 வழக்குகளில் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சில வழக்குகளில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இதுபோன்ற தன்மையுடன் வழக்குகளில் ஏற்கனவே ஞானசேகர் ஈடுபட்டு அது தொடர்பான வழக்கும் நிலுவையில் இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எந்த ஒரு கருணையும் காட்ட முடியாது என்று தெரிவித்து இந்த தீர்ப்பை வழங்குவதாக நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஞானசேகர் சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றக்கூடிய நோக்கில தானும் பல்கலைக்கழக ஊழியர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி திசை திருப்பவும் மிரட்டவும் மட்டுமே அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பது அறிவியல் பூர்வமாகவும் நேரடி சாட்சிகள் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் அவர் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என்ற அரசு தரப்பு வாதத்தை இந்த நீதிமன்றம் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறது நீதிமன்றம். அதே போல பாதிக்கப்பட்டுடைய பெண்ணுக்கு உயர்நீதிமன்றம் 25 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. தற்போது இந்த நீதிமன்றம் அபராத தொகை 90,000 ரூபாயை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது தவிர கூடுதல் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு பரிந்துரைத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.